நம்பி அவர் துரோகம் செய்தால் அது மனசுக்கு ரொம்ப வலி தரும். வெளியில வந்த காயம் ஆறும், ஆனா உள்ளத்துல வந்த காயம் நேரம் எடுக்கும். முதல்ல ஒரு உண்மை புரிஞ்சுக்கோங்க. அவர்களின் செயல் உங்க மதிப்பை தீர்மானிக்காது. யாராவது துரோகம் செய்ததால நீங்க குறைவானவராகிடல. அது அவர்களின் குணத்தை காட்டும், உங்க மதிப்பை அல்ல. இதை தாங்க 3 வழிகள் இருக்கு. 1. வலியை ஏற்றுக்கொள்ளுங்கள். எனக்கு வலி இல்லைன்னு நடிக்காதீங்க. வருத்தம் இருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள். அழ வேண்டும்னா அழுங்கள். ஹீலிங் அங்கதான் ஆரம்பிக்கும். 2. பழிவாங்க நினைக்காதீங்க. கோபம் பிடிச்சுக்கிட்டே இருந்தா அவரை விட நீங்க தான் சோர்வாகிடுவீங்க. விடுவது அவர்களுக்காக இல்லை, உங்க அமைதிக்காக. 3. உங்களை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். துரோகம் உங்களை உடைக்க வரல, உங்களை பலமாக்க வருது. புதிய இலக்கு வைங்க. உங்க வாழ்க்கையை ஃபோக்கஸ் பண்ணுங்க. நினைவில் வைங்க, துரோகம் செய்தவர் ஜெயிச்சவர் இல்ல, அதிலிருந்து எழுந்தவர் தான் ஜெயிச்சவர். இன்று இருந்து ஒரு முடிவு எடுக்குங்க. நான் உடைய மாட்டேன், நான் உயர்வேன். இந்த போஸ்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.